நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சுவாமிகள் அவங்களுடைய அனலிட்டிக்கல் அப்ரோச்சில் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த டிசிஷனை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப அழகாக சொன்னாங்க. வாழும் காலத்தில் எப்படி வாழ்ந்திருந்தாலும் வாழ்ந்த பின்னர் ஒரு மரியாதையாக அவர்களை வழி அனுப்ப வேண்டும் என்பதுதான் அவங்க சொன்னதுடைய முக்கியமான ஒரு சாராம்சம். அது மாதிரி இருக்கிற அனைவரும் ஒரு நாள் இங்கு வந்து தான் ஆக வேண்டும் என்பதுதான் உண்மை. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தைப் போல் ஒரு பழையதும் இல்லை என்று சொல்வார்கள். இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பிறப்பு இல்லாமலே நாளொன்று இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்று இல்லை என்பதை இந்த ஓயாமரிக்கு வரும்போது நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி கோயிலூர் மடத்தில் ஒரு டிஜிட்டல் லைப்ரரி கிட்டத்தட்ட 10,000 நூல்களுக்கு மேலே அவங்க டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்க. OCR மூலயமா, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷனில். புதையல் அப்படின்னு ஒரு மின்னிதழில் ஒரு நூலில் ஒரு சின்ன பகுதியை ஒரு ப்ரிஃபேஸ் மாதிரி அதை கொடுக்குறாங்க. ஆடியோ புக்காகவும் வருது. ஸோ அந்த புதையல் நூலையும் நாம் மின்னிதழாக சுவாமிகள் அவர்களுடைய இதில் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் எல்லாருக்குமே இந்த திருநெல்லையும் வரும், புதையலும் வரும் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். இப்பொழுது அண்ணன் அவர்கள் சில வார்த்தைகள் மீண்டும் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். சுவாமிகள் சொன்னாங்க, அதுக்காகத்தான் நாங்கள் 2 ஆண்டு காலம் இருந்து இடத்துக்காக தான், இந்த இடம் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லாமல் இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நாங்கள் 2 ஆண்டு காலம் இருந்து சதுரடி ரேட்டில் கொடுத்து இங்கே 1200 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு பின்னாடி உள்ள பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான், வேறு எந்த காரணமும் இல்லை. காவேரி காலேஜுக்கு தான் பார்த்தோம், அது ஆர்காட் நவாப் என்டோன்மெண்ட்டில் இருக்குது. பல பிரச்சனைகள். இது டாக்குமெண்ட் கிளியராக இருந்துச்சு, அட்வொகேட் கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இருக்கையில் ஒரு ஒப்பீனியன் வாங்கி பண்ணும்போது நமக்கு பின்னாடி சுவாமிகள் சொன்னபடி இங்கே வருபவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது. அதான் எங்கள் ட்ரஸ்டீஸினுடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு தான் நாங்கள் இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு பண்ணியிருக்கோம். அது நல்ல விதமாக பயன்படுத்துறது மக்களுடைய நம்ம நகரத்தார்களுடைய கையில் இருக்குது. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கம் நான் வர வேண்டும் என்று அழைத்திருந்தேன். நான் சேர்மனாக இருக்கின்ற காரணத்தால் இங்கே தலைவர் சங்கவினால் அவர்களும் அவருடைய சார்ந்த உறுப்பினர்களும் வருகின்றார்கள். நான் முதல்ல பேசும்போது சொல்ல விட்டு போச்சு. சங்கவினால் பல விதத்தில் நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க. துபாயிலேருந்து ஒரு நண்பரை சொல்லி அவர் கூட பணம் அனுப்பிச்சு வாங்கி கொடுத்தாங்க. மற்றபடி லோக்கலில் எத்தனையோ மெம்பர்கள் பணம் கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லோரையும் மறுபடியும் வருக என்று வரவேற்று உங்கள் வருகைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு இந்த மாதிரி நகரத்தார்களுக்கு செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அண்ணன் சொன்னாங்க காவேரி காலேஜுக்கு பக்கத்தில் இடம் பார்த்தோன்னு. காவேரி காலேஜ் கிடைக்கலன்னா என்னென்ன, இப்போ காவேரி ஆற்றுக்கு எய்த்தாப்பிலே கிடச்சிருச்சு. அதுதான் அதில் உள்ள சிறப்பு. ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும், ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும், கோடி வாசி தேடினும் குறுக்கே நிற்குமோ, ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும், சாடி விட்ட குதிரை போல் தர்மம் நிற்குமே என்ற சிவவாக்கியரின் வாக்கிற்கேற்ப இந்த தர்மம் மிக அற்புதமாக நடந்தேறி இருக்கிறது. அதில் பங்கு கொண்டிருக்கிற கொடையாளர்களை, அறங்காவலர்களையும் நன்கொடையாளர்களையும் கௌரவிப்பதற்காக இந்த நகரத்தார் டெவலப்மெண்ட் ஃபோரமின் செயலர் திரு என் வெள்ளையன் அவர்கள் வருகிறார்கள். வெள்ளையன் அண்ணனை பற்றி ஒரு சிறு குறிப்பு. வள்ளல் பாரி என்று அழைக்கப்பட்ட AR அண்ணாமலை அவர்களுடைய பேரனிவர்கள். 1985 ARA ஷேர் புரோக்கிங்கில் இணைந்தவர்கள். பங்குச்சந்தை திருச்சியில் ரொம்ப அறிமுகமான ஒரு காலகட்டத்திலே அண்ணனுடைய டிப்ஸுக்காக திருச்சி மக்கள்லாம் காத்திருப்பார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிருந்தாவன் ரெசிடென்சி, பிருந்தாவன் ஃபைனான்ஸ் என்று 2 நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள். பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் ராக் சிட்டி, பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் திருச்சி திருக்குறள் பேரவை, ஜாயின்ட் செக்ரட்டரி கரண்ட்லி ஆஃப் திருச்சி தமிழிசை சங்கம், அண்ட் இப்போ நகரத்தார் டெவலப்மெண்ட் ஃபோரமில் செக்ரட்டரியாக இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை துணை கிரேட் கிராண்ட் டாட்டர் ஆஃப் ஏஎம்எம் முருகப்ப செட்டியாருடைய கிரேட் கிராண்ட் டாட்டர். அதான் அவங்களுடைய இன்னொரு கூடுதல் சிறப்பு. அண்ணன் அவர்கள் இப்பொழுது அறங்காவலர்களையும் நன்கொடையாளர்களையும் அறிமுகப்படுத்தி அவர்களை கௌரவிப்பதற்கு அழைப்பார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு இட்ட பணி அறங்காவலர்களையும் நற்கொடையாளர்களையும்
அழைத்து அவர்களை மகிழ்விப்பது. அதற்கு முன்னதாக சிறு தகவல்களையும் சிறு செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் விரும்புகிறேன். நாங்கள் செட்டிநாடு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நிறைவு பெற்று ஒரு சில கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். அப்போது சின்னழகப்பன் சாரும் நாங்களும் பிஎல்ஏ சாரெல்லாம் இருந்தாங்க. திருச்சி மக்களுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ பல்வேறு விஷயங்களை நாங்கள் கலந்து ஆலோசித்து கொண்டிருந்த போது ஒரு தகவலாக நகரத்தார் நீத்தார் விடுதி ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். அப்போது அங்கே இருந்த நகரத்தார்கள் எல்லோரும் ஒரு மனதாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைய தேதியிலே தலைமை பொறுப்பேற்றிருந்த சின்னப்பன் சார் அவர்கள் இன்று வரை, நாங்கள் இளைஞர் என்றால் எங்களை விட சின்ன இளைஞர் அவர். நாங்கள் 5 மணிக்கு மீட்டிங் என்றால் 4:45 மணிக்கு சரியாக இருப்பார். 5 மணிக்கு வரேன்னா 5:01 எனக்கு ஒரு ஃபோன் வரும். என்ன சீனிவாசன் நம்பர் சார், உங்கள் வீட்டு கேட்டில் தான் இருக்கேன், வந்துடுவேன் மேலேன்னு. இதற்கு ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த 25 அறங்காவலர்களும் ஒத்த யோசனையில் ஒத்த பாவனையில் இந்த சங்கத்தின் சிவமடத்தை கட்டுவதற்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். நானும் ஒரு சில அமைப்புகளில் எல்லாம் இருந்திருக்கிறேன். ஒரு பாதி கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே 10 கருத்து வரும், அதில் 5 பேர் எழுந்து போய்விடுவார்கள். 3 பேர் இருந்து முடிவு செய்து ஒருவர் மட்டும் அதை நடத்தி கொண்டிருப்பார். இங்கு அப்படி இல்லை. நாங்கள் ஆரம்பித்த கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகளிலே நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோமே ஒழிய எங்களிடம் கருத்து வேற்றுமைகளை நாங்கள் பரிமாறிக்கொள்ளவே இல்லை. இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இந்த இவ்வளவு பெரிய முதலிலே அவர் தலைவர் சொன்னது போல 10,000 என்று தான் ஆரம்பித்தோம். அப்புறம் 2 லட்சம் என்று பல காரணங்களாக நாங்கள் ஏற்ற வேண்டியது இருந்த போதெல்லாம் இன்முகத்தோடு அதில் எங்களுக்கு அழைத்தது இல்லாமல் அவர்களுக்கு தெரிந்தவர்களை எல்லாம் அழைத்து வந்து இதில் நீங்கள் நன்கொடை கொடுங்கள் என்று சொன்னார்கள். சில பேர்களை நாங்கள் நேரில் சென்று சந்தித்தோம். அப்போதெல்லாம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், திருச்சிக்கு இது வேண்டும், நீங்கள் செய்கிறீர்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று ஒருவர் கூட எங்களுக்கு மறுத்து பேசாமல் அவர்கள் மனதில் விரும்பி இதை கொடுத்தார்கள். அதனால்தான் இந்த கட்டடம் அழகுற அமைந்தது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டடம் கட்டுவதற்கு எத்தனை கஷ்டங்களை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இங்கு நாங்கள் கஷ்டம் என்று பார்த்தது சற்றே தலைவர் சொன்னது போல நடுவில் நாங்கள் சற்றே மலைத்தோம். அதுவும் மாணிக்க விநாயகர் மலை போல பக்கத்தில் இருக்கும்போது ஏன் மலைத்தோம் என்று யோசிக்கும் அளவு எங்களுக்கு பணம் வந்தது. இன்று நல்ல மனங்களோடு இந்த ப்ராஜெக்டை நிறைவு செய்தோம். 3 நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதல் விஷயம், நகரத்தார்கள் என்று சொன்னால் நகரத்தார்கள் அரசர்களைப் போல இருந்தவர்கள். நாம் இன்றுவே நம் குலத்தை பெருமை கொள்ள வேண்டும். அப்படி பெருமை கொண்டுமையானால் அதை பற்றி கீழே நோக்கி யோசிக்கவே மாட்டோம். அப்படி அருமையான நகரத்தார் குலத்திலிருந்து வந்திருக்கிறோம். அருமையான ஒரு திருச்சி மாநகரிலே காவேரி கரையை ஒட்டி நாம் இங்கே இருக்கிறோம். எத்தனை பெரிய விஷயம் தெரியுமா? நாம் நினைத்தால் கூட அதை ஒரு சில விஷயங்களை எல்லாம் நடத்த முடியாது. அந்த இறைவன் நினைத்திருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். அப்படி அருளோடு இந்த விஷயங்களை எல்லாம் அருமையாக செய்து கொண்டிருந்தோம். அதற்கு ஒத்துழைப்பு தந்த ஒவ்வொருவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இன்று அறங்காவலர்களாக இருந்து பல நல்ல உதவிகளை செய்த அறங்காவலர்களை நாங்கள் அழைக்கிறோம். நீங்கள் எல்லாம் மேடைக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் மரியாதை செய்ய இருக்கிறோம். எங்கள் பேரை அழைத்தவுடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக ட்ரஸ்டின் தலைவர் திரு VL சின்னழகப்பன் செட்டியார் அவர்களுக்கு நமது சுவாமிகள் அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்விக்கிறார். செயலர் வெள்ளையண்ணன் அவர்களுக்கு சுவாமிகள் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். பொருளாளர் PLA அண்ணாமலை அவர்களுக்கு சுவாமிகள் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அடுத்து சோனா மீனாட்சி
திரு ஆண்டியப்பண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதில் வந்துடும். திரு ஏஆர் அண்ணாமலை, அடுத்த கண்டவராயம்பட்டி அண்ணாமலை அண்ணன், அடுத்த பிஎல்ஏ எஸ்பி அண்ணாமலை அவர்கள், கிளாசிக் ஆதப்பண்ணன் அவர்கள், நமது எல் பாலச்சந்திரன் அவர்கள், திரு செல்லா ராமசாமி அவர்கள், திரு கதிர்வேலாயுதம் அவர்கள், திரு கிருஷ்ணன் செட்டியார் அவர்கள் தான் இதற்கு முதலாவதாக பணம் கொடுத்தார்கள். அவருடைய சன் திரு பழனியப்பன் அவர்கள், இந்த நிகழ்வு நடப்பதற்கு நமக்கு ஆரம்ப மூல காரணமே கிருஷ்ணன் செட்டியார் அவர்கள் தான். ஏன்னா அவர்கள் தான் வந்து பல முறை என்னை தொடர்பு கொண்டு ஆரம்பிச்சாச்சா, இடம் வாங்கியாச்சா, ரீசர்ச் பண்ணியாச்சா, என்ன இருக்குது, எங்கே வாங்கியிருக்கா, என்ன பண்ணி, உடல்நிலை சரியில்லாத காரணத்தை இது 10 லட்சம் ரூபாய் அவர்கள் நன்கொடை கொடுத்து அதை வந்து ஊக்குவித்து அவர் செய்ய சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இல்லை. ஆனால் அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர்கள் தான் இந்த இது கட்டடம் உருவாவதற்கு மூல காரணம். அவருடைய குமாரர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளார். திரு எஸ்பி.கே. லக்ஷ்மணன் அவர்கள், திரு கே.என். முத்தையா செட்டியார் அவர்கள், திரு ஏ. பழனியப்பன் அவர்கள், திரு ஆர்கிடெக்ட் ராமநாதன் அவர்கள் தான் இதுக்கு முழுசாக ஆர்கிடெக்ட் பண்ணது. அவங்க யூஎஸில் இருக்கனால அவங்க சன் வராங்க.
ஜிஆர் சிட்ஸ் ராமசாமி அவர்கள் இன்றைக்கி சிங்கப்பூர் போயிருக்காங்க. ராமசாமி அவர்களை மென்ஷன் பண்ணும். அந்த முனிசிபல் அப்ரூவல் விஷயமா எல்லா வேலைகளையும் நமக்கு செஞ்சு கடைசியாக ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வரைக்கும் அவங்க போட்டு கொடுத்துட்டு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அவர்களுடைய எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சிடி சொக்கலிங்கம் சோனா மீனா யங்ஸ்டர், ரொம்ப ஆக்டிவ். நம்ம எள்ளுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னையே வந்துடுவார். அவர் வரதே வேகமாக தான் இருக்கும். COPL சுப்பையா செட்டியார் அவர்கள் a very active and busy man. SPK சுப்பிரமணிய செட்டியார் அவர்கள். மணி கார்பரேஷன் சுப்பிரமணியன் செட்டியார் அவர்கள். சன் வந்திருக்காங்களா? வரல. திரு RM சுந்தரம் செட்டியார் அவர்கள். கன்றமாணிக்கம் சுந்தரம் செட்டியார். ஆட்சி இருக்காங்க. வெளில பேர் ஆட்சி வாங்க. சரி வந்துட்டேன். ஆட்சி வரட்டும் வாங்க வரட்டும் வர்றாங்களா? வரட்டும். சரி நீங்கள் போகணும். போட்டு திரு திருநாகரசன் அவர்கள். சோனா மீனா வள்ளியப்பன் அவர்கள். ஆர்கிடெக்ட் வேலாயுதம் சார். நன்றி. அடுத்து கொடுப்போம். மிக முக்கியமான ஒரு நண்பரை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் பில்டரே இல்லை, எங்களோட ஒரு நல்ல நண்பராகிவிட்டார். ஏன்னா நம்ம எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பார், பதில் சொல்வார். அவங்க ஸ்டாஃப் கோஆர்டினேட்டர் மணிகண்டன் காரைக்குள்ளேருந்து பேசுவார். ஸோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரொம்ப அருமையாக நம்மளோட கோஆர்டினேட் பண்ணி நம்மளுக்கு இந்த அருமையான சிவமடத்தை கட்டி கொடுத்த VM பில்டர்ஸ் திரு மாணிக்கண்ணன் அவர்களை அன்போடு மேடை கழிகிறோம். அவர்களுக்கு பெரிய கரகொலி கொடுத்து அவர்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
திரு மாணிக்கண்ணன் அவர்கள் நம்மளோட பேச இருக்கிறார்கள். எல்லோருக்கும் காலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நகரத்தார் ஃபோரம் ட்ரஸ்டீஸ் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். என்ன ரீசன்னா, திருச்சியில் எவ்வளோ கான்ட்ராக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஆனால் ரவி வீரப்பண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்றதுக்காக எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தாங்க. நானும் இதை ஒரு சிவ புண்ணியத்தில் பங்கு பெறணுங்கிறதுக்காக இதை கட்ட ஆரம்பித்தேன். ஆனால் இதோடைய அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ட்ரஸ்டீஸோடைய குணத்துலேயும் அவங்கக்கிட்ட இருந்த, அதாவது நம்ம எண்ணம் போல் வாழ்வு, அந்த மாதிரி இது நல்லா வரணும்னு நினச்சி இறங்குனதுனால இது ஒரு நீர்த்தார் விடுதியிலே ஒரு ஹைலைட்டாக இருக்குது. நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஒரு பங்களா மாதிரி இருக்குது. நானே அதை சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் தலைவர் சின்ன அண்ணாமலை அண்ணனும் இவங்க சீனிவாசன் அவங்க ரெகுலராக இதை கான்டாக்ட் பண்ணி எல்லாமே சிறப்பாக செய்யணும், எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது வீட்டில் கூட டைல் ஓட்டுவோமான்னு தெரியல, வால்லெல்லாம் டைல் ஓட்டுவாங்க. அதுக்கு மேலே ராமநாதன் அண்ணன், ஆர்கிடெக்ட் ராமநாதன், அவங்க ஒரு பர்சனலாக ஒருத்தர் கைலாஷ், அவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அவங்க கைலாஷ் இங்கே வந்திருக்காங்களான்னு தெரியல, அவருக்கு ஒரு கரகோஷம் எழுப்புனா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் டெய்லி மானிட்டரிங் பண்ணி என்னுடைய வேலையை பாதி குறைச்சார். ஆர்கிடெக்ட் அண்ணன் டெய்லி அதை மானிட்டர் பண்ணி இது பண்ணணும், இது செய்யணும், இதில் திருப்பி ரிவ்யூ பண்ணி இதில் மிஸ்டேக் இருக்குது, இதை கொஞ்சம் டவுன் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு 100 வருஷம் இருக்கக்கூடியது. பப்ளிக் இதில் சர்வீஸ் பண்ண இங்கே உபயோகப்படுத்துகிற இடம். அதில் என்னென்ன நல்லது வேணும், என்ன பண்ணணும், அதில் வடிவமைச்சதும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்ரூவலுக்கு போகும்போது யூஷுவல் அப்ரூவலுக்கு 1 லட்சம் 2 லட்சம் வரும். இங்கே அதிகப்படியாக வந்துருச்சு. அதையும் அண்ணன் என்ன நினட்டாங்க, சின்ன அளவு பண்ணேன், இல்லை நம்ம கண்டிப்பாக எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும். அதுக்கு 7.5 லட்சமோ என்னமோ வந்துச்சு. அதையும் பணத்தை கொடுத்து கட்டி இன்றைக்கி இது இவ்வளோ பெருசாக வந்திருக்குது. இன்றைக்கி அர்ப்பணிக்கிறாங்க. எனக்கு இதை பங்கு எடுத்து இதை பண்ணதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு. நன்றி வாய்ப்புக்கு. நன்றி. ஆர்கிடெக்ட் ராமநாதன் சார் ஒரு 10% கோஆர்டினேட் பண்ணாங்க, 90% சிவகுமாரும் கைலாஷும் அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. சூப்பர்வைசர் கைலாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை நாம் இப்போ பொன்னாடை பொண்ணி மரியாதை செய்ய இருக்கிறோம். தலைவர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போட்டார். அவருடைய மேனேஜர் சிவகுமார் இன்னைக்கு வர முடியல, அவருக்கும் எங்களுடைய நன்றிகள். அடுத்ததாக இவ்வளோ பெரிய வரவு செலவு செஞ்சோம், அதற்கு முழுமையாக இந்த கணக்கு வழக்குகளை இந்த ரொக்கங்களை எல்லாம் ஹேண்டில் பண்ணி கொடுத்த திருமதி ஃபாத்திமா அவர்கள், சின்னவளப்பன் சாரோடைய ஸ்டாஃபு. ஒரு கணக்கு எப்படி இருக்கணும்னா, எந்த நேரம் போய் நீங்கள் அந்த பை எடுத்தீங்கனாலும் அதில் உள்ள கணக்கும் பணமும் மிச்சமும் அதில் இருக்கும். ரொம்ப அற்புதமாக செஞ்சாங்க. அவர்களையும் நாங்கள் இங்கே மரியாதை செய்கிறோம். அவங்க வந்தோன்னா அவங்களுக்கு கூப்பிடுவோம். வந்துட்டாங்க. ஃபாத்திமா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
ரொம்ப நன்றி. அறங்காவலர்கள் எவ்வளவு முக்கியமோ இது வெளியிலிருந்து எங்களுக்கு ஆதரவு தந்தவர்கள். நம்ம அரசியலெல்லாம் பார்த்துருப்போம், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு என்று. அப்படி இவங்களெல்லாம் வெளியிலிருந்து எங்களுக்கு ஆதரவு தந்தவர்கள். இது எவ்வளோ பணம் கொடுத்தோங்கிறதுல முக்கியம் இல்லைங்க, அந்த கொடுக்குற நல்ல மனசு தான் இதில் முக்கியம். அதைத்தான் நாங்கள் இங்கே பாராட்ட விரும்புகிறோம். முதலாவதாக எம்ஏஎம் எம்சிடி திரு அங்கப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு நாராயணன் அண்ணாமலை அவர்கள் காரைக்குடி, நன்கொடையாளர்களுக்கு சோசமி ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்து மகிழ்விப்பார்கள். விஎன்எஸ் அண்ணாமலை அவர்களுக்கு வீட்டிலேருந்து வள்ளியப்பன் அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். திருமதி அன்னபூர்ணி உடையப்பன் அவர்கள், ஹரி வாங்க. எம் ஆறுமுகம் பாகநேரி, நெல்லியான் ஸ்டாக்ஸ் அருணாச்சலம் கோயம்புத்தூர், என் சொக்கலிங்கம் ராங்கியம் சோனா மீனா சொக்கலிங்கம் அவர்கள், ஏ கண்ணன் பாகநேரி, வாங்க. ஆர் கருப்பையா கல்லல், எஸ் லக்ஷ்மணன் மதகுப்பட்டி, ஆர் எம் மீனாட்சி சொக்கலிங்கம் குளிபறை, ஓகே. இவங்களுக்கே ரெண்டு அங்கே பண்ணுங்க உங்களுக்கு. ஆரம் முத்தையா குளிபறை, அங்கப்பனுக்கு தான் கொடுத்துருக்கோம், இன்னொன்று கொடுக்கல, இன்னொன்று வந்துடும், இன்னொன்று கொடுத்துருவோம், இன்னொன்று கொடுத்துருவோம். முத்து 3 இவங்க எம்எஸ் வந்து கொடுத்தாச்சு. இது அவங்க ராமநாதனுக்கு 2 அவ்வளோதான் கொடுத்தாச்சு. கே முத்து கண்டாராயம்பட்டி அவங்க பிரதர் வாங்கிக்குவாங்க. காரைக்குடி விஆர் நாராயணன் அவர்கள், டாக்டர் பெரிய கருப்பன், டாக்டர் பெரி, ராமசேகர் விராச்சலை, வாங்க. மிதலிப்பட்டி ராமவள்ளியப்பன், ஆத்தங்குடி ராம சபாரத்தினம் அவர்கள், வாங்க. செந்தில் கண்ணப்பன் நாட்டரசங்கோட்டை,
ஏஆர் சுப்பிரமணியம், வேந்தன்பட்டி. எஸ்என் சுப்பிரமணியம், நாட்ராசன்கோட்டை. எஸ் சுந்தரம், கன்றமாணிக்கம். உண்ணாமலை பழனியப்பன், காரைக்குடி. செந்தில் செட்நாட் சிமெண்ட்ஸ், முத்தையானன், கானடுகாத்தான். எஸ் சுப்பிரமணியம், சிறுகூடல்பட்டி. மாருதி சிமெண்ட்ஸ். பிஎல் ஆனந்த், தேவகோட்டை. வைஷால் ஃபாதர் வாங்க, அவங்க அப்பா வந்திருக்காங்க. அவங்க தான் நமக்கு அருமையாக டைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல ப்ரைஸும் டொனேஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. ஏன் சொக்கலிங்கம், தேவகோட்டை. அவங்க தான் துபாய் சொக்கலிங்கம். சன்னைஸ் ராமநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்க துபாய் சொக்கலிங்கத்துக்காக அவங்க அந்த இதை ரிசீவ் பண்ணிக்கிறோம், கேட்டுக்கிறோம். கேஎஸ்கே சொக்கலிங்கம், நாட்ராசன்கோட்டை. திரு அனுஷ் நாராயணன் அவர்கள், கோட்டையூர். அவங்க எம்எம்எஸ்பி ஒரு ஓகே, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. நான் நாட்ராசன்கோட்டை கோயில்பட்டி நேஷனல் இன்ஜினியரிங் கல்லூரியில் முதல்வராக 20 ஆண்டுகள் பணிபுரிந்து பணி நிறைவு பெற்று நாட்ராசன்கோட்டையில் வாழ்ந்து வருகிறேன். இங்கு திருச்சியில் நகரத்தார் சிவமடம் மிக அருமையாக கட்டி மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அந்த ட்ரஸ்டிகளுக்கு நன்றி. நாட்ராசன்கோட்டையில் நாங்கள் 7 நகரத்தார்கள் சேர்ந்து அமரர் சிவாலயா என்ற ஒரு அமைப்பு வைத்திருக்கின்றோம். நாட்ராசன்கோட்டையில் யாராவது இந்த மாதிரி இறந்து விட்டால் எங்களில் ஒருவர் உடனடியாக சென்று எல்லா காரியங்களையும் முன்னின்று நிறுத்தி அவர்களுக்கு செய்து கொடுத்து வருகிறோம் என்ற தகவலை சொல்லுவதில் பெருமையடைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து எம்ஏஆர் பழனியப்பன் ஐயா, பிரதர் செந்தில் வாங்கி. எஸ் ராமநாதன் செட்டியார், பள்ளத்தூர். இவங்க அவங்களுடைய ட்ரஸ்ட்லேருந்து பணம் கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. அடுத்தது பாலாஜி விஸ்வநாத், அவங்க பாலச்சந்திரனுடைய சன். இந்த வருது அடுத்தது திரு ஐயப்பன், கன்றமாணிக்கம். சுந்தரம் சார் வாங்கிக்குவாங்க. கண்ணன் பாகினேரி, காரைக்குடி கண்ணன். 3 பேர் நீங்கள் வாங்க. இந்த வரல, இந்த பாத்திரம் 3 கொடுத்துருங்க. திரு சின்ன ராமநாதன், நாட்ராசன்கோட்டை, ஆடிட்டர். அவங்க சன் வந்திருக்காங்க. சன்னுக்கும் அவங்க சன் அப்பா 2 பேருக்கும்
டாக்டர் ஹரி மெய்யப்பன் அவங்க ஃபாதர் வந்திருக்காங்க. திரு மெய்யப்பன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் PR ராமசாமி கண்டனூர், SP பழனியப்பன் குளிப்பிறை, டாக்டர் ராமசாமி ரொம்ப பிஸியான டாக்டர், இன்னைக்கு ரொம்ப டைம் எடுத்து வந்திருக்காங்க, நன்றி. SP பழனியப்பன் குளிப்பறை வாங்க. M சிதம்பரம் புதுவேல் அவங்க ஃபாதர் வந்திருக்காங்க, திரு முத்து. முத்து பாசபதம் ஆச்சி அவங்க பாசபத மாமாக்காக அவங்க நினைவாக கொடுத்துருக்காங்க, வாங்க. LSLB ரெங்கநாயகி ஆட்சி திரு பாலச்சந்திரன் அவர்கள் துணைவி அவர்களை வாங்கிக்குவாங்க. திரு சபா சுப்ரமணியன் அவர்கள் வாங்க. வெள்ளையப்பன் அடுத்து திரு வெள்ளையப்பன் அவர்கள், திருப்பி வெள்ளையப்பன் அவர்கள் தேவகோட்டை. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். சார் இவங்க தான் தேவகோட்டையில் நீத்தார விடுதி கட்டினவங்க ஃபாதர். ஸோ ஒரு பெரிய நன்றி. நான் வெள்ளையப்பன், சொந்த ஊர் தேவகோட்டை. நான் வளர்ந்தது, பள்ளிக்கூடம் படித்த எல்லாமே திருச்சி தான். எங்களுக்கு ரொம்ப திருச்சி ரொம்ப அட்டாச்சு. எங்கள் அப்பச்சி வந்து ஒன் ஆஃப் த கோர் மெம்பர் ஆஃப் நகரத்தார் சங்கம் திருச்சி. இங்கே நகர விடுதி ஆரம்பித்ததில் அவங்களுடைய ரொம்ப முக்கிய பங்கு பொருளாதாரம் பண்ணியிருக்காங்க. நானும் அதில் அந்த காலத்துலேருந்தே பங்கு பெற்றிருக்கேன். ரொம்ப நன்றி. மெய்யப்ப செட்டியார், PSP மெய்யப்ப செட்டியார் எங்கள் அப்பா பேர், பரோடா மேனாம்பாங்க. நன்றி. திரு ஏகப்பன் சரவணன் நாட்டரசங்கோட்டை. திரு ஏகப்பன் அவர்கள் நமது ட்ரஸ்டி திரு கதிர்வேலையாதை இப்போ தான் வந்திருக்காங்க, அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நமக்கு விசிறி வாங்கிறதுக்காக போயிட்டு வந்திருக்காங்க, அவர்களுக்கு எங்கள் நன்றி. திரு சுந்தரம் அவர்கள் உள்ளதான், உள்ளே வெளியில் 2 கவுண்டர். திரு சுந்தரம் அவர்கள் பரவாயில்ல, வாங்க. நீங்கள் நிறைய டொனேஷன் வாங்கி கொடுக்குறீங்க, உங்களை நிறைய பாராட்டலாம். நம்ம கூட்டத்தை அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற MC அவர்களுக்கு, காஸ்டம் ராமநாதன் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போட்டி. அன்போடு எங்களோட
நன்கொடையாளர்கள் யாரும் 1,00,000 ரூபாய்க்கு மேலே கொடுத்துருந்தவங்க மிஸ் ஆயிருந்தால் தயவுசெய்து மேடைக்கு வாங்க. முகுந்த வரைக்கும் நாங்கள் எல்லாரையும் ஞாபகமாக அழைச்சிட்டோம். தவறுதல் எதுவும் இருந்தால் தயவுசெய்து மேடைக்கு வாங்க. உங்களையும் நாங்கள் பாராட்ட வேண்டும். யார் துண்டு கொடு. மெதுவா மெதுவா மெதுவா. அவர்கள் திரு வெங்கடாஜன் அவர்கள் கீழே பூங்குடி. நகரத்தார் பெருமக்களே, நம்ம இந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் பக்கத்து இடத்த நம்ம வாசவி மகால் ஆரிய வைசிய சங்கத்திலிருந்து வாங்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டார்கள். அதன்படி அவர்கள் அந்த இடத்தை விலைக்கு வாங்கி இப்பொழுது கட்டடம் கட்டியுள்ளார்கள். நமக்கு ரொம்ப உதவி. அது என்னுடைய நண்பர், நெடுங்கால நண்பர், ஒரு 50 ஆண்டு காலம் என்னுடன் ரோட்டரியிலே இருந்து வருகின்ற மாதவ மனோகரன். அவரை கேட்காம நான் எல்லா ரைட்ஸையும் நான் எடுத்துக்கிட்டுறது. அதனால் அவர்கிட்ட எதுவும் சொல்கிறது 1-2 தான் சொல்கிறது. அதனால் அவர் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த இடத்த நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். தண்ணி கொண்டு கட்டடம் கட்டுறதுக்கு எடுத்த தண்ணி பூரா அங்கே தான் எடுத்து தண்ணி பயன்படுத்தியது. ஏன்னா அது ரொம்ப பெரியது. அவர் எது இருந்தாலும் ஒன்றுமே ஒரே வார்த்தை தான், எது வேணாலும் நீங்கள் செஞ்சுங்க, எங்கிட்ட சொல்ல வேண்டாம், அது ஒன்று தான் சொல்லுவார். அதனால் அவர் இங்கே வருகை தந்திருக்காரு. அதனால் அவர்களை நாம் இதன் ட்ரஸ்டின் சார்பாக கௌரவித்து மகிழ்கிறோம். மாதவ மனோகரன், அவர் வாசவி மகாலின் தலைவர். வாங்க. எங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் திரு கோதண்டராமன், ஜாயின்ட் செக்ரட்டரி திரு என் கிருஷ்ணகுமார், நான் பேசுகிறத மேக்சிமம் அண்ணனே பேசிட்டாரு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலாக நாங்கள் நீங்கள் சிவமடம்னு சொல்கிறீங்க, நாங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஆரிய வைஷ்யா பீப்புள் பூரா பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கோயில் இருக்கும், வாசவி மகால் இருக்கும். தமிழ்நாட்டில் 220 கோயில் எங்கள் கோயில் இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப பெருமைப்படுறேன். இன்றைக்கி எங்கள் அம்மனுடைய பிறந்த நாள், கோயிலில் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் அழைச்சவண்ணே கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அட்டன் பண்ணோம். நான் அண்ணன்கிட்ட நல்லா சொல்லிகிட்டு இருந்தேன், அண்ணன் நாங்கள் இதுமாதிரி ஒரு இடம் பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார், அப்போ நாங்கள் ஒரு இடம் வாங்கியிருக்கோம், நீ வேணால் போய் பாரு, பிடிச்சிச்சின்னா நீங்களும் பக்கத்தில் வாங்கலான்னாரு. பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அண்ணன் கொஞ்சம் சீப்பாக முடிச்சிட்டார், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து முடித்தோம். அவ்வளோதான் வித்தியாசம். அது எப்பயுமே அண்ணனுடைய சாமர்த்தியம். அந்த இடம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்கத்தில், ஆரிய வைஷ்ய நந்தவனம்னு சொல்லிவிட்டு இந்த பர்பஸ்க்கு தான் நாங்களும் யூஸ் பண்ண போகிறோம். அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 3/5/2026 நாங்கள் ஓப்பனிங் வச்சுருக்கோம். நீங்கள் எல்லோரும் அவசியம் கலந்துக்கும்படி கேட்டுக்கிறேன். எங்களையும் இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு, அவர் சொன்ன மாதிரி அண்ணன் நீண்ட நாள் நண்பர், சீனி அதே மாதிரி தான், ரோட்டியில் இருந்தும் பிஸ்னஸ் இருந்தும் நமக்கு ரொம்ப பழக்கம். நான் அந்த உங்கள் தலைவரை நாங்கள் எங்களது ஆரிய வைஷ்ய சமூகம் சார்பாக நான் பாராட்டுவதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன்.
ஐயா ஒரே ஒரு நிமிஷம். நாங்கள் சீப்பாக வாங்கிட்டோம், நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. அது என்னென்னா, இயல்பு நகரத்தார்கள் எங்கு கால் வைத்தாலும் அங்கு மதிப்பு உயர்ந்து விடும் என்பதுதான் அதோடைய இயற்கையின் விதி. அதனால மதிப்பு உயர்ந்திருக்கு. நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கல, இந்த இடத்திற்கு மதிப்பு கூடியிருக்கிறது என்று வேல்யூ ஆடட். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதில் உங்களோட சேர்ந்து நாங்களும் பெருமைப்பட்டுக்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி. அரங்காவலர்களையும் நன்கொடையாளர்களையும் இவ்வளவு நேரம் பொன்னாடை அணிவித்து மகிழ்வித்து, இது நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒன்று. ஏன்னா இவங்களால தான் இந்த இடம் இப்படிப்பட்ட ஒரு சிவமடத்தை அமைக்க முடிந்திருக்கிறது. அதனால் இந்த வெயிலில் எல்லாரும் நீங்கள்லாம் அவங்களுக்கு விசிறியாக மாறி இருக்கீங்க, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நன்கொடையாளர்களுக்கு விசிறியாக மாறி நீங்கள் விசிறி கொண்டிருக்கிறீர்கள் என்று சற்று பொறுத்து கொள்ளுங்கள். நாம் இவ்வளவு நேரம் காத்திருந்த சோசோமி ஐயா அவர்களின் உரை இப்பொழுது. அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு, எல்லாரும் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத செய்திகள் பல இருக்கின்றன, அவர்களை பற்றி சொல்லி அவர்களை பேச அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஐயா உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஆமாம் ஐயா, திருப்புகள் திருவாசகம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் முதுகலை பட்டம் வணிகவியலில் வாங்கியவர்கள். இவ்வளவு திருப்புகள் பேசுகிறாங்களே எப்படி அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரலாம். ஐயா 66, 67 பழனி ஆண்டவர் கல்லூரியில் பழனியில் இருந்திருக்காங்க. பழனி ஆண்டவர் பாதத்தில் இருந்து அப்புறம் திருப்புகள் இப்படி படிக்கல பாடலைன்னா அதுக்கப்புறம் அதுக்கு கேள்வியே கிடையாது. பழனியில் இருந்ததுக்கு அப்புறம் தான் 40 ஆண்டு காலம் சௌராஷ்டிரா கல்லூரியிலே அவர்கள் பேராசிரியர் பணி ஆற்றியிருக்கிறார்கள். இந்த சோசோமி சுந்தரம் அப்படின்னா அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய பேரை சுருக்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர் பேரை சுருக்குனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பேரும் புகழும் விரிந்து பரவி இருக்கிறது. சோசோ மீனாட்சி சுந்தரம்ங்கிற பேரை தம்பியுடைய பேரும் ஒன்றாக இருந்ததால் சோசோமி சுந்தரம் என்று பேரை சுருக்கி, ஆனால் அதன் பின்னர் பேரும் புகழும் விரிந்து பரவி இருக்கிறது. இந்த சோசோமிக்கு கண்ணதாசன் சொல்லுக்கு சொல் மீறும் சுந்தரம் அப்படின்னு ஒரு விரிவாக்கம் சொல்லுவார் கண்ணதாசன். நான் என்ன நினைக்கிறேன்னா, சொக்க சொக்க மீனாட்சி புகழை சுந்தர தமிழில் போற்றுபவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொக்க சொக்க மீனாட்சி புகழை சுந்தர தமிழில் சொல்வதால் இவர் சோசோமி என்று அழைக்கப்படுகிறார் என்று நினைக்கிறேன். 1981 உலகத்தமிழ் மாநாட்டில் மதுரையில் 400 கவிஞர்களுக்கு மேல் கலந்து கொண்ட கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்று பொற்கிளி பெற்றவர். அதனால தான் அவர் பொற்கிளி கவிஞர் சோசோமி சுந்தரம். எத்தனையோ பட்டங்கள் ஐயாவுக்கு, சொல்லோவியர், செந்தமிழ் பேரொளி, தமிழாக சிந்தனை செல்வர், இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி உலகம் சுற்றும் வாலிபராக இன்று 84 வயதிலே திருவாசகமும் திருப்புகளையும் உலக நாடுகள் எல்லாம் சென்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிங்கப்பூரில் ஐயா 2 பிள்ளை தமிழ் பாடியிருக்காங்க. ருத்ரகாளியம்மன் டெப்போ தெருவில் டெப்போ ஸ்ட்ரீட்டில் இருக்க ருத்ரகாளியம்மன் பேரில் 104 பாடல் பிள்ளைத்தமிழ். சிங்கப்பூர் தண்டாவதிபாணி பேர்லையும் ஒரு பிள்ளைத்தமிழ். 2 பிள்ளைத்தமிழ் இறைவன் பேரில், 2 மனிதர்கள் பேரில் 2 பிள்ளைத்தமிழ். ஒன்று அவங்களுடைய குரு வாசுப மாணிக்கனாரின் குரு பண்டிதமணி கதிரேசனார் பேரில் முதல்ல அவங்க பாடின சன்மார்க்க சபைக்காக பாடிய பண்டிதமணி பிள்ளைத்தமிழ். அதுக்கப்புறம் இவங்களுடைய நேர் குருமாராக இருக்கக்கூடிய வாசுப மாவுடைய பிள்ளைத்தமிழ், வாசுப மாணிக்கனாருக்கும் ஒரு பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறாங்க. இப்படி இவரின் புகழ் விரிந்து பரவி இருக்கிறது. அதனால் ஐயா அவர்களை இந்த விழாவிலே சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம்.